அந்த மனிதன் சிறிய இரும்பு கூட்டத்திடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரு படிக மண்டையோட்டை பயன்படுத்தினான். இரும்புகள் அந்த மண்டையோட்டை பார்த்தவுடன் தங்களின் மிகப்பெரிய பயத்தை எதிர்கொள்வது போல உணர்ந்தன. அவை வேகமாக பின்வாங்கி அந்த மனிதனை தவிர்க்க முயன்றன. ஆனால் அவளுடைய தோழனுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. ஒளிந்து கொள்ள இடமில்லாமல் அண்ணா விரைவாக ஒரு மரத்தை பிடித்து அதில் ஏறத் தொடங்கினாள். ஆனால் எறும்பு அவனது பாதத்தை அடைந்தது. கடைசி தருணத்தில் அண்ணா தனது முழங்காலால் அதை நசுக்கினாள். அதன் பிறகுதான் அவளுடைய குழுவினர் அங்கு வந்து சேர்ந்தனர். தாரண்ட் அவளை காப்பாற்றினான். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் நேராக ஒரு செங்குத்தான பாறையின் விளிம்பிற்கு ஓடி தப்பிச் சென்றனர். அண்ணா பார்க்காமலேயே ஒரு கயிற்றை பிடித்துக்கொண்டு கீழே தொலைந்து போன புதையலை கண்டுபிடித்துவிடலாம் என்ற நம்பிக்கையில் ஒரு ஆழமான பிளவுக்குள் இறங்கத் தயாரானாள். ஆனால் அவர்கள் அடிவாரத்தை அடைந்தவுடன் பழங்குடியினர் அவளை பார்த்ததும் திடீரென்று அவர்களின் முகங்களில் பயம் தோன்றியது. யாரும் முன்னோக்கி நகரத் துணியவில்லை. இது அந்த மண்டையோடு உண்மையிலேயே வேலை செய்கிறது என்பதை தெளிவுபடுத்தியது. அந்த குழுவினர் தாரண்டிற்கு அருகில் ஒரு சிக்கலான அமைப்பை உருவாக்கி அங்கே புதையலை பற்றிய ஏதேனும் தடயம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் தப்பி ஓடினர். அவர்கள் அதை ஒரு பெரிய கல் முகத்தின் முன் வைத்தனர். ஜாக் அதை கவனமாக பார்த்து இதுதான் உண்மையான நுழைவாயில் என்பதை உணர்ந்தான். சுனாமியாக மாறிய ஒரு திடீர் மழை அலையை அவன் உணர்ந்தான். அவர்கள் மேலே பார்த்தபோது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கல் சுவர்களைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். கம்பங்கள் அதிரத் தொடங்கின. ஜிமின் கடுமையாக நடுங்கத் தொடங்கினான். கம்பங்கள் ஒன்றோடு ஒன்று மோதத் தொடங்கின. சில நொடிகளில் அவர்கள் காலடியில் இருந்த தரை முழுவதும் மூழ்கியது. கதையின் தொடக்கத்தில் சில சாகசக்காரர்கள் அமெரிக்காவின் நெவாடா பாலைவனத்தில் தங்கள் காரில் பயணம் செய்கிறார்கள். அப்போது சேனா வாகனங்கள் அவர்களை கடந்து வேகமாக செல்கின்றன. அங்கு சேனா காவலர்கள் நுழைவு தடை செய்யப்பட்டுள்ளது என்று அவர்களை எச்சரிக்கின்றனர். திடீரென்று சேனா அவர்களை நோக்கிச் சுடத் தொடங்குகிறது. உண்மையில் இந்த சேனா பிரிவு 2 பேரை கடத்தியுள்ளது. அவர்கள் காரின் டிக்கியிலிருந்து அவர்களை வெளியே எடுக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் இண்டியானா ஜோன்ஸ், மற்றவர் அவரது சிறந்த நண்பர் ஜார்ஜ் மேக். இவர்கள் உண்மையில் அமெரிக்க சேனாவின் சீருடையில் மறைந்திருக்கும் ரஷ்யர்கள் என்று இண்டியானா ஜோன்ஸ் மேக்கிடம் கூறுகிறார். அவர்களின் மொழியிலிருந்து இதை அவர் புரிந்துகொள்கிறார். படத்தின் வில்லி அங்கு வருகிறாள். அவள் தன் கதையைச் சொல்லி இந்த இடம் இந்தியானாவுக்கு தெரியுமா என்று கேட்கிறாள். அவன் பதிலளிக்க மறுத்தபோது அவள் அவனை வசியப்படுத்த முயற்சிக்கிறாள். ஆனால் அது பலனளிக்கவில்லை. பிறகு அவர்கள் மரப்பெட்டிகள் நிறைந்த ஒரு கிடங்கிற்குச் செல்கிறார்கள். இது அமெரிக்க அரசாங்கம் தனது அதிரகசிய ஆயுதங்களை வைத்திருக்கும் ஒரு ரகசிய இடமாகும். இந்த இடம் ஹேங்கர் 51 என்று அழைக்கப்படுகிறது. இதுவே பகுதி 51 ஆகும். தனக்கு வேற்றுகிரகவாசிகளை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் அந்த பெட்டியை கண்டுபிடித்துவிட முடியும் என்று இண்டியானா கூறுகிறான். அவன் வீரர்களிடம் கொஞ்சம் வெடிமருந்து கேட்க அவர்கள் அதை கேட்டுச் சிரிக்கிறார்கள். அந்த பெட்டி அதிக காந்த சக்தி கொண்ட ஒரு சிறப்பு உலோகத்தால் ஆனது என்றும் அது வெடிமருந்தை தன்னை நோக்கி ஈர்க்கும் என்றும் அவன் விளக்குகிறான். அவன் வெடிமருந்தை காற்றில் வீசி அது செல்லும் பாதையை பின்தொடர்ந்து சென்று இறுதியாக அந்த பெட்டியை அடைகிறான். அவர்கள் அதை திறக்கும்போது அதில் ரோக்வில், நியூ மெக்சிகோ என்று எழுதப்பட்டிருந்தது. இரினா முத்திரையை வெட்ட உள்ளிருந்து ஒரு விசித்திரமான வேற்றுகிரகவாசியின் கை வெளிவருகிறது. இது வேற்றுகிரகவாசிகள் வழக்கமாக காட்டப்படுவதைப் போலவே இருந்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட இண்டியானாவை மேக் ஏமாற்றி வெறுங்கையுடன் வீடு திரும்ப முடியாது என்று கூறுகிறான். அவனுக்கும் அந்த புதையல் வேண்டும். அவன் இண்டியானாவிடம் துப்பாக்கியை கீழே வைக்கச் சொல்கிறான். ஆனால் இண்டியானா அதை தானியங்கி முறைக்கு மாற்ற அது தொடர்ந்து சுடத் தொடங்குகிறது. இந்த நிலையில் அவன் தப்பி ஓடுகிறான். ஜீப்களுக்கும் லாரிகளுக்கும் இடையில் தாவி குண்டுகளிலிருந்து தப்பித்து இறுதியாக இரினாவின் தளபதியான டுச்சிங்கை எதிர்கொள்கிறான். ராக்கெட்டிற்கான கவுண்டவுன் தொடங்குகிறது. அது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் தொடர்ந்து சண்டையிடுகிறார்கள். அதே நேரத்தில் மற்ற வீரர்களும் அங்கு வந்து சேர்கிறார்கள். ஆனால் ராக்கெட் வெடித்ததில் கொல்லப்படுகிறார்கள். ராக்கெட் இண்டியானாவை இழுத்துச் செல்கிறது. அவன் எப்படியோ தப்பிக்கிறான். ஆனால் பாலைவனத்தில் மாட்டிக்கொள்கிறான். அடுத்த நாள் காலை அவன் தூரத்தில் ஒரு நகரத்தை பார்க்கிறான். அவன் அங்கு சென்றதும் எல்லாம் அழிக்கப்பட்டிருப்பதை உணர்கிறான். மக்கள் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உணவும் அழிக்கப்பட்டிருக்கிறது. இண்டியானா சில ரஷ்யர்களை பார்க்கிறான். அவர்களிடம் லிஃப்ட் வாங்கிக் கொள்கிறான். ஆனால் அவர்கள் தப்பிக்க அவசரமாக இருக்கிறார்கள். வேறு வழியில்லை என்பதை உணர்ந்த இண்டியானா கதிர்வீச்சிலிருந்து தன்னை பாதுகாக்கும் என்று நம்பி ஈயத்தால் பூசப்பட்ட ஒரு குளிர்சாதன பெட்டியில் ஒளிந்து கொள்கிறான். மேற்கு கோட்டையில் இருந்த சோள குளிர்சாதன பெட்டி சரிந்து விழுகிறது. ரஷ்யர்கள் கொல்லப்படுகிறார்கள்.
இந்தியானா உயிர் தப்பி வெளியேறுகிறான். அவர் ஒரு அமெரிக்க சிப்பாயால் மீட்கப்பட்டு ஒரு விமானப்படை தளத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். அங்கு அவர் தீவிரவாதத்திலிருந்து மீட்கப்படுகிறார். 2 FBI முகவர்கள் அவர் அங்கு என்ன செய்து கொண்டிருந்தார் என்று அவரிடம் விசாரிக்கிறார்கள். அவர் அவர்களிடம் இரினா ஸ்பாக் பற்றி கூறுகிறார். இந்தியானா தனது சொந்த ஊருக்கு திரும்புகிறார். அங்கு அவர் மார்ஷல் கல்லூரியில் இயற்பியல் பேராசிரியராக இருக்கிறார். FBI அவரது அலுவலகத்தை சோதனையிட்டதாலும் கல்லூரி எந்த பிரச்சனையிலும் சிக்க விரும்பாததாலும் அவர் பணிநீக்கம் செய்யப்பட்டதாக முதல்வர் சார்லஸ் ஸ்டான்ஃபோர்ட் அவரிடம் கூறுகிறார். இந்தியானா ஊரை விட்டு வெளியேற ரயிலில் ஏறவிருந்த நேரத்தில் ஒரு சிறுவன் அவரை தடுத்து நிறுத்துகிறான். தனது நண்பரான பேராசிரியர் ஹரோல்ட் ஆக்ஸ்லி ஆபத்தில் இருப்பதாகவும் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவன் அவரிடம் கூறுகிறான். அவர்கள் ஒரு காபி கடைக்குச் செல்கிறார்கள். அங்கு அந்த சிறுவன் தனது பெயர் மிட் வில்லியம்ஸ் என்று கூறி தானும் ஆக்ஸ்லியும் இருக்கும் ஒரு புகைப்படத்தை இந்தியானாவிடம் காட்டுகிறான். 20 ஆண்டுகளாக ஆக்ஸ்லியை பார்க்கவில்லை என்று இந்தியானா கூறுகிறார். தனது தாயின் தந்தை இறந்தபோது ஆக்ஸ்லி அவருக்கு உதவியதாக மிட் அவரிடம் கூறுகிறான். நான் பேசி முடித்துவிட்டேன். ஆக்ஸ்லி புராண நகரமான அகாதீரை தேடிக்கொண்டிருந்தார். அந்த பெயரை கேட்டு இந்தியானா அதிர்ச்சியடைகிறார். இந்த நகரம் தங்கத்தால் ஆனது என்றும் இது பண்டைய மக்களால் கட்டப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. 1546 இல் திருடப்பட்ட படிக மண்டையோடுகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை திருப்பிக் கொடுப்பவர் கடவுள் போன்ற சக்திகளை பெறுவார் என்று கூறப்படுகிறது. 6 மாதங்களுக்கு முன்பு ஆக்ஸ்லி அந்த நகரத்தை கண்டுபிடித்துவிட்டதாகவும் அன்று முதல் அவர் காணாமல் போய்விட்டதாகவும் மட் கூறுகிறான். அவனது தாய் அவனை தேடிச் சென்றபோது அவளும் காணாமல் போய்விட்டாள். இந்தியானா ஜோன்ஸ் தனக்கு உதவ முடியும் என்று குறிப்பிட்டு அவன் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தான். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது அவர்களை துரத்திக் கொண்டு 2 ரஷ்ய உளவாளிகள் அங்கு வருகிறார்கள். இந்தியானாவும் மட்டும் அவர்களுடன் சண்டையிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறார்கள். ரஷ்யர்கள் அவர்களை துரத்த கல்லூரி வளாகத்தில் அவர்களுக்குள் ஒரு கடுமையான சண்டை வெடிக்கிறது. இந்தியானா ஓடும் காரில் கூட அவர்களுடன் சண்டையிடுகிறான். காவல்துறை வந்ததும் அந்த உளவாளிகள் தப்பி ஓடுகிறார்கள். அவர்களை தவிர்ப்பதற்காக மட் தனது பைக்கில் செல்கிறான். அவனை நூலகத்திற்குள் அழைத்துச் செல்கிறான். பின்னர் இந்தியானாவும் மட்டும் அவனது வீட்டிற்குச் சென்று கடிதத்தில் கொடுக்கப்பட்டிருந்த புதிரை விடுவிக்கிறார்கள். பிரான்சிஸ் புதைக்கப்பட்ட பெரு நாட்டில் ஆக்ஸ்லி காணாமல் போனதை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். 1546 இல் படிக மண்டையோடுகளை திருடிய அதே மனிதன்தான் அவன். அவர்கள் பெருநாட்டிற்கு விமானத்தில் சென்று ஆக்ஸ்லி கடைசியாக காணப்பட்ட மனநல மருத்துவமனைக்கு வருகிறார்கள். அவனது அறையில் அருகிலுள்ள ஒரு கல்லறையைச் சுட்டிக்காட்டும் சில விசித்திரமான அடையாளங்களை அவர்கள் தரையில் காண்கிறார்கள். அன்று இரவு அவர்கள் மயானத்திற்குச் செல்கிறார்கள். ஆனால் அங்கே சாத்தானிய மனிதர்களால் தாக்கப்படுகிறார்கள். இந்தியானா தனது துப்பாக்கியால் அவர்களை விரட்டியடிக்க அவர்கள் ஒரு குகைக்குள் நுழைகிறார்கள். உள்ளே அவர்கள் தாயத்துக்களை கண்டுபிடித்து இறுதியாக திருடப்பட்ட படிக மண்டை ஓட்டையும் காண்கிறார்கள். அது குவார்ட்சால் ஆனது என்பதையும் நவீன இயந்திரங்களைக் கொண்டு அதை செதுக்குவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்பதையும் இந்தியானா கவனிக்கிறான். அவர்கள் மண்டை ஓட்டுடன் வெளியேறும்போது மேக் அங்கு வந்து அதை பிடித்து இப்போது அமேசான் காட்டில் இருக்கும் இரினா ஸ்பாக்கிடம் கொண்டு செல்கிறான். இந்த மண்டை ஓடு மனிதர்களால் உருவாக்கப்படவில்லை என்றும் மாறாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்கு வந்த வேற்றுகிரகவாசிகளுக்குச் சொந்தமானது என்றும் இரினா விளக்குகிறாள். அதை நிரூபிக்க அவள் அவர்களுக்கு ஒரு வேற்றுகிரகவாசியை கொடுக்கிறாள். அவள் அவர்களிடம் ஒரு வேற்றுகிரக மண்டை ஓட்டை காட்டுகிறாள். அந்த மண்டை ஓட்டிற்கு சக்திவாய்ந்த டெலிபதி ஆற்றல்கள் இருப்பதாகவும் அது மனதை கட்டுப்படுத்தக்கூடியது என்றும் அவள் விளக்குகிறாள். அமெரிக்காவிற்கு எதிரான போரில் ரஷ்யா வெற்றி பெற உதவுவதற்காக அதை பயன்படுத்துவதே அவளுடைய நோக்கம். அகாதிரில் இதுபோன்ற பல மண்டை ஓடுகள் இருப்பதாக அவள் நம்புவதால் அதை தேடிக்கொண்டிருக்கிறாள். இரினா தான் சிறைப்பிடித்து வைத்திருக்கும் ஆக்ஸ்லி மற்றும் மேரியை இந்தியானாவை சந்திக்க வைக்கிறாள். மேரியின் முழுப்பெயர் மரைன் ரேவன்வுட். அவள் மேட்டின் தாய். இந்தியானாவுக்கு மரைனை சிறுவயதிலிருந்தே தெரியும். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் திருமணம் செய்து கொள்ள இருந்தனர். ஆக்ஸ்லி அந்த மண்டை ஓட்டை பார்த்ததிலிருந்து அவனது மனநிலை சரியில்லை. ஆக்ஸ்லியிடம் பேசி அகாதிரின் இருப்பிடத்தை கண்டறியுமாறு இரினா இந்தியானாவை விரும்புகிறாள். ஆக்ஸ்லி தன் விரல்களை பைத்தியக்காரத்தனமாக அசைத்துக் கொண்டே இருக்கிறான். அதனால் இந்தியானா அவனிடம் ஒரு பென்சிலை கொடுக்கிறாள். தானியங்கி எழுத்தை பயன்படுத்தி அகாதிருக்கு செல்லும் வழியை காட்டும் ஒரு வரைபடத்தை ஆக்ஸ்லி காகிதத்தில் வரைகிறான். மட் கூடாரத்திற்கு தீ வைக்கிறான். அவர்கள் அனைவரும் தப்பித்து விடுகிறார்கள். ஆனால் விரைவில் ஒரு சதுப்பு நிலத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். உதவிக்கு ஆட்களை அழைத்து வர இந்தியானா மட் மற்றும் ஆக்ஸ்லியை அனுப்புகிறாள். இதற்கிடையில் மட் உண்மையில் தன் மகன் என்று மரைன் இந்தியானாவிடம் கூறுகிறாள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியானா தன்னை பிரிந்தபோது தான் கர்ப்பமாக இருந்ததாக அவள் விளக்குகிறாள். ஒரு நாள் இரவு மட் விஷமற்ற ஒரு தின்பண்டத்துடன் திரும்பி வந்து அதை ஒரு கயிறாக பயன்படுத்தி அனைவரையும் சதுப்பு நிலத்திலிருந்து வெளியே இழுக்கிறான். இதற்கிடையில் ஆக்ஸ்லி அறியாமல் இரினாவையும் தன்னுடன் அழைத்து வருகிறான். அடுத்த நாள் சாமோ காட்டில் ஒரு பாதையை உருவாக்க கனரக இயந்திரங்களை பயன்படுத்தி முன்னேறுகிறான். ஒரு ட்ரக்கின் உள்ளே மட் இந்தியானா ஜோன்ஸ் தான் அவனுடைய உண்மையான தந்தை என்று மரைன் கூறுகிறாள். தோதியா உலகப் போரில் கொல்லப்பட்ட மனிதனை பற்றி மட் கேட்க அவர் தனது மாற்றாந்தந்தை என்றும் பின்னர் அவரை தான் திருமணம் செய்து கொண்டதாகவும் மரைன் கூறுகிறாள். அவர்களின் வாக்குவாதத்தின் போது டூச்சிங் அவர்களை சிரிக்க வைக்கிறான். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறான். இந்தியானா அவனை மயக்கமடைய செய்துவிட்டு ஓடிவிடுகிறான். அவர்கள் ட்ரக்கை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்கிறார்கள். மேலும் இந்தியானா ஒரு ராக்கெட் லாஞ்சரை பயன்படுத்தி மரங்களை வெட்டும் இயந்திரத்தை அழிக்கிறான். இது அரேனாவின் ஆட்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிறது. அவர்கள் மண்டை ஓட்டுடன் முன்னேறுகிறார்கள். ஆனால் அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். இந்தியானா மேக்கின் ஜீப்பில் குதித்து அவனுடன் சண்டையிடத் தொடங்குகிறான். அதே நேரத்தில் அரேனாவும் மற்றவர்களும் நகரும் வாகனங்களில் சண்டையிடத் தொடங்குகிறார்கள். இந்தியானா அனைவரையும் அடக்கி வீரர்களை ஜீப்பிலிருந்து வெளியேற்றுகிறாள்.
அப்போதுதான் மேக் தான் உண்மையில் அரீனாவை கண்காணித்து வந்த ஒரு ரகசிய உளவாளி என்று அவர்களிடம் கூறுகிறான். இந்தியானாவும் அவனை நம்புகிறாள். அவர்களை விடுவிக்கும் முயற்சியின் நடுவில் அவர்களின் கார் ஒரு செங்குத்தான பாறையிலிருந்து ஒரு பெரிய இரும்பு புட்டிற்குள் விழுகிறது. அங்கு ஆபத்தான மற்றும் பயங்கரமான இரும்பு கூட்டம் அவர்களை தாக்குகிறது. அரீனாவும் அவளது தோழனும் ஒரு மரத்தின் மீது ஏறி ஓடுகிறார்கள். அரீனா மரத்தில் ஏறுகிறாள், ஆனால் அவளது தோழனுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. இரும்புகளும் குறைவாகவே இருந்தன. நொடிகளில் இந்தியானாவும் ஆக்ஸ்லியும் அவனை உயிருடன் தின்றுவிடுகிறார்கள். இதற்கிடையில் இந்தியானாவும் ஆக்ஸ்லியும் ஆற்றுக்குள் மேலும் செல்கிறார்கள். இரினாவின் ஆள் தோச்செங்கோ இந்தியானாவை தாக்க இருவருக்கும் இடையே சண்டை மூழ்கிறது. ஆக்ஸ்லி மண்டை ஓட்டின் சக்தியை பயன்படுத்தி இரும்புகளை விரட்டுகிறான். இந்தியானா ஒரு மரக்குச்சியால் தோச்செங்கோவை அடித்து மயக்கமடையச் செய்கிறாள். ஆனால் இரும்புகள் விரைவில் அவனை சூழ்ந்து கொண்டு தங்கள் புதருக்குள் இழுத்துச் செல்கின்றன. மேக் மற்றும் மேக்கை காப்பாற்றிய பிறகு மரைன் வீரர்கள் இந்தியானாவை காப்பாற்றி பின்னர் காரை நேராக ஆற்றுக்குள் தள்ளுகிறார்கள். இரினாவும் அவளது மற்ற ஆட்களும் கயிறுகளின் உதவியுடன் கீழே இறங்குகிறார்கள். அவர்கள் ஆற்றில் இறங்கிச் செல்கிறார்கள். அது அவர்களை ஒரு நீர்வீழ்ச்சிக்கு அழைத்துச் செல்கிறது. ஆக்ஸ்லி சுட்டிக்காட்ட ஆற்றில் 3 நீர்வீழ்ச்சிகள் இருப்பதாக இந்தியானா விளக்குகிறார். அவர்கள் 3வது நீர்வீழ்ச்சியை அடையும்போது முழுவதுமாக நனைந்து விடுகிறார்கள். ஆனால் எப்படியோ தப்பித்து கரையை அடைகிறார்கள். அகாதருக்கு செல்லும் வழியை காட்டும் ஒரு முகத்தை ஆக்ஸ்லி மலையில் சுட்டிக்காட்டுகிறார். வேற்றுகிரகவாசிகளின் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்த ஒரு குகைக்குள் அவர்கள் நுழைகிறார்கள். இங்கும் 1 மட்டுமல்ல 13 வேற்றுகிரகவாசிகள் இருந்ததை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். திடீரென்று ஒரு சாத்தானிய பழங்குடியினர் அவர்களை துரத்தத் தொடங்குகிறார்கள். அவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்போது இதற்கு முன்பு அவர்களிடம் இருந்து எப்படி தப்பித்தாய் என்று இந்தியானா ஆக்ஸ்லியிடம் கேட்கிறார். ஆக்ஸ்லி மண்டை ஓட்டை காட்ட அந்த பழங்குடியினர் பின்வாங்குகிறார்கள். இதற்கிடையில் இந்தியானாவும் அவரது குழுவும் நிறுவிய ஒரு டிரான்ஸ்மிட்டரின் உதவியுடன் இரினா மேக் அவர்களை துரத்துகிறார். இந்த முறை அவர்கள் கல் மேடையில் இருந்து மணலை அகற்ற வேண்டும். அப்போதுதான் தூண்கள் இலகுவாகி கீழே விழுந்து மறைக்கப்பட்ட ஏணிகள் வெளிப்படும். அந்த தூண் முழுவதும் தங்கத்தால் ஆனது. படிக்கட்டுகளும் தானாகவே நகரத் தொடங்குகின்றன. இது இந்த அமைப்பு எளிமையானதாக இருந்தாலும் அது மிகவும் நுட்பமானது என்பதை காட்டுகிறது. மேலும் இது அதை உருவாக்கியவர்களின் சக்தியையும் வெளிப்படுத்துகிறது. இரினா அங்கு வந்து அந்த பழங்குடியினரை கொல்கிறாள். மனுசபையை வழிபட வந்த இந்தியர்கள் உலகம் முழுவதிலுமிருந்து சிலைகள், நாணயங்கள், பாத்திரங்கள் மற்றும் ஆயுதங்களை சேகரித்திருந்தனர். மேக்ஸ் தங்கம் சேகரிப்பதில் சோர்வடைந்தபோது இந்தியானா ஒரு மண்டை ஓட்டை தொடுகிறாள். கதவு திறந்து அவர்களை வேற்றுகிரகவாசிகளின் குகைக்கு அழைத்துச் செல்கிறது. இந்த குகை முழுவதும் தங்கத்தால் ஆனது. மேலும் சுற்றிலும் வேற்றுகிரக தாயத்துக்கள் உள்ளன. ஒரு தாயத்தின் தலை காணாமல் போனதை அவர்கள் காண்கிறார்கள். ஆக்ஸ்லி சென்று அந்த மண்டை ஓட்டை தாயத்தின் மீது வைத்தவுடன் அவன் அந்த மண்டை ஓட்டின் கண்களை பார்த்து திடீரென்று மாயன் மொழியில் பேசத் தொடங்குகிறான். வேற்றுகிரகவாசிகள் தங்களின் அறிவை வெகுமதியாக வழங்க விரும்புவதாக இந்தியானா அறிவிக்கிறாள். இரினா முன்னேறிச் செல்கிறாள். அவர்கள் முழுமையாக முடித்த பிறகு அவள் அதை பற்றி தெரிந்து கொள்ள கோருகிறாள். திடீரென்று ஏலியனின் கண்களிலிருந்து புகை வரத் தொடங்குகிறது. மேலும் அந்த பள்ளத்தின் மீது ஒரு விண்கலம் கட்டப்பட்டிருப்பது தெரியவருகிறது. அந்த ஏலியன்கள் இரினாவுக்கு தங்கள் அறிவை புகட்டத் தொடங்குகின்றன. ஆனால் விரைவில் அவளுடைய கண்கள் எரியத் தொடங்குகின்றன. அந்த ஏலியன் தன் உண்மையான உருவத்தை காட்டி இரினாவை சாம்பலாக மாற்றிவிடுகிறது. அந்த இடம் முழுவதும் நீரால் நிரம்பத் தொடங்குகிறது. இண்டியானா மேக்கை தன்னுடன் வருமாறு கேட்கிறாள். ஆனால் அவன் தொடர்ந்து தங்கம் சேகரித்துக் கொண்டே இருப்பதால் கொல்லப்படுகிறான். இண்டியானாவும் மற்றவர்களும் அந்த தூணை நோக்கி ஓடுகிறார்கள். நீரின் விசை அவர்களை மேலும் மேலும் மேலே தள்ளுகிறது. இந்த ஏலியன்கள் உண்மையில் வேறு காலங்களிலிருந்து வந்த உயிரினங்கள் என்றும் இப்போது தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பி வந்துள்ளனர் என்றும் அவன் அவளிடம் கூறுகிறான். ஏலியன்கள் நகரத்தை அழிக்கப் போகிறார்கள் என்றால் ஏன் அதை கட்டினார்கள் என்று மேக் இண்டியானாவிடம் கேட்கிறான். தங்கத்தை சேகரிப்பது தங்கள் நோக்கம் அல்ல, அறிவை பகிர்வதே தங்கள் உண்மையான புதையல் என்றும் அதுவே தங்கள் நோக்கம் என்றும் இண்டியானா பதிலளிக்கிறாள்.